வேணாமா, எனக்கு இப்ப பார்த்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க. மா ஓபன் பண்ணோனே செய்யான்னு வர வாட்ச் வேணாமா எனக்கு. அது என்னோட பார்பி ஃபோன்லயே இருக்குது. அந்த மாதிரி பெரிய அக்காங்கெல்லாம் கட்டுற மாதிரி எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கம்மா. அந்த வாட்ச் தான்மா எனக்கு வேணும். அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக மாற்ற வாட்ச் கூட இருக்குமா? ஆமா, அது வந்து ஒரு செட்டாக வருமா. அதோட வாட்சோட டயல் வேற, ஸ்ட்ராப் வேற, அந்த மாதிரி கலர் கலராக கிடைக்கும். டெய்லி ஒரு கலராக போட்டு போகலாம். அது வாங்குங்கம்மா. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவள் அப்படிதான் போட்டு வராமா. டிஃப்ரெண்டாக கலர் கலராக போட்டு வரா. டெய்லி கலர் கலராக போட்டு வராமா. எனக்கு அந்த வாட்ச் வாங்கி கொடுங்கம்மா. முதல்ல உனக்கு டைம் பார்க்க தெரியுமாடி? வாட்ச் வாங்கிட்டு டைம் சொல்லுவியா? எனக்கு தெரியுமா, எனக்கு டைம் பார்க்க தெரியும். சின்ன ஊசி எதுல இருக்கு, பெரிய ஊசி எதுல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து 5 டேபிள் சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணி நான் கரெக்டா நான் வந்து சொல்லுவேன். நான் எங்க இப்ப சொல்லு பாப்போம். இப்ப வா, சின்ன ஊசி 5ல, பெரிய ஊசி 12ல, 12 5 தப்பு இல்லையா? 12 5 12 25 அதுவும் தப்பு. 5 12 தப்பு அதுவும். என்ன நான் கத்துக்கிறேன், நான் ஏன் பண்றேன்? ஒரு வாட்ச் கூட எனக்கு வாங்கி தர மாட்டீங்க. அப்புறம் எக்ஸாம்க்கு வந்து நான் டைமுக்கு வந்து ஆன்சர் ஷீட்ல எல்லா ஆன்சர் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வந்து பெல் அடிச்சோனே பேப்பர் புடிங்கி போயிட்டாங்கன்னா என்கிட்ட கேட்காதீங்க. நான் எங்க அம்மா அப்பா வாட்ச் வாங்கி தரல, அதனால தான் நான் ஒழுங்கா எழுதுறேன்னு சொல்லுவேன். அடிங்க போட்டேன்னா அந்த பென்டன் மாதிரிலாம் வாட்ச் வராதா? திருப்பினோடனே அப்படியே உருவம் மாறுற மாதிரி ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சிட்டு போயிடலாம். எப்படியாவது குட்டியா கிரே மேட்டர் மாதிரி மாறிட்டு அப்படியே ஓடி போயிடலாம் ஸ்கூல்ல இருந்து. அதனால கிடைக்காதா? எடுத்துட்டு போய் அந்த வர்ணவி கிட்ட கொண்டு போய் சீன் போடலாம் அப்படின்னா விட்ட மாட்டாங்க. அவ வந்துட்டு இஷ்டத்துக்கு வாட்ச் பாத்தியா, என் வாட்ச் பாத்தியா? இதுல நார்மல் வாட்சும் கிடையாது. அவ வாட்ச் அப்படியே தொட்டாலே திறக்குது. ஐயோ, என்ன